சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இந்த பகுதியை சேர்ந்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய சுப்பராயன் அவர்கள் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தார். இந்த பகுதியை சேர்ந்தவர் அவர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள குமாரமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் மரியாதைக்குரிய சுப்பராயன் அவர்கள். அவருடைய பூர்வீகமாக அவர்கள் முன்னோர்கள் வாழ்ந்த பகுதி நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியை ஒட்டி அவருடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்த பகுதியாகும். இந்த மாவட்டத்தில் பிறந்த அவர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் வரை உயர்ந்தவர். அவர் ஒன்றிய அமைச்சராகவும் மகாராஷ்டிரா ஆளுநராகவும் பல்வேறு நிலைகளில் இந்த நாட்டிற்காக பாடுபட்டவர். இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டு சுதந்திர போராட்டத்திலும் தன்னுடைய பங்களிப்பை அளித்தவர். மறைந்த நம் நினைவிலே வாழுகின்ற ஐயா சுப்பராயன் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அவருடைய சொந்த மாவட்டம், அவர் பூர்வீகமாக இருந்த பகுதியில் அவருக்கு ஒரு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வெகு நாட்களாக இந்த பகுதி மக்களிடையும் அவரை சார்ந்த உறவினர்கள், அவரை சார்ந்த அவர் வாழ்ந்த பகுதியை சேர்ந்த கிராமத்தை சேர்ந்த மக்களிடமும் நீண்ட காலமாக இருந்து வந்தது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் நாமக்கல் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டு மறைந்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயன் அவர்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டப்படும் என்று அந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் இளம் தலைவர்களிடத்திலும் நாங்களும் நம் மாவட்டத்தின் அமைச்சரும் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் ஆகியோர் தேர்தல் அறிக்கையின்படி நமக்கு அவருடைய பூர்வீகம் கொண்ட கிராமமான புதுச்சத்திரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பகுதியில் பொதுமக்கள் எல்லாரும் எளிதாக வந்து அந்த நினைவு மண்டபத்தை பார்வையிடுகின்ற வகையிலே ஒரு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்தோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் ஏறத்தாழ 3,06,00,000 ரூபாய் மறைந்த நம்ம ஐயா சுப்பராயன் அவர்கள் நினைவு மண்டபத்தை கட்டுவதற்காக ஆணையிட்டு, நினைவு மண்டபம் மட்டுமல்லாமல் அந்த நினைவு மண்டபத்தில் அவருடைய மார்பளவு சிலையும் நிறுவதற்கு ஆணையிட்டு அந்த நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டு காலமாக அந்த நினைவு மண்டபம் கட்டுகின்ற பணி நடைபெற்று இன்றைய தினம் ஏறத்தாழ 98-99% அந்த நினைவு மண்டபம் கட்டுகின்ற பணி பூர்வாங்கமாக அனைத்து முடிவடைந்து அதை திறப்பதற்கு தயார் நிலையில் உள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதி சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக காலை ஒரு 10 மணி அளவிலே மறைந்த நம் ஐயா சுப்பராயன் அவர்களுடைய நினைவு மண்டபத்தையும் அவருடைய மார்பளவு சிலையும் திறந்து வைக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியினுடைய மக்களுடைய நீண்டகால கோரிக்கையாக இருந்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளவாறு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மறைந்த சென்னை மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த ஐயா சுப்பராயன் அவர்களுடைய முழு பெயர் பரமசிவ சுப்பராயன் ஆகும். இவர் வாழ்ந்த காலம் என்பது 1889ஆம் ஆண்டு முதல் 1962ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தார். இவருடைய காலத்தில் சென்னை மாகாணத்தின் உள்துறை அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றி
சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக உயர்ந்தார். பின்னர் இந்திய நாட்டிற்கான இந்தோனேசியாவிற்கான தூதுவராகவும் பணியாற்றினார். மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினராகவும், மத்திய போக்குவரத்து துறை அமைச்சராகவும், மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராகவும் பணியாற்றினார். காலம் சென்ற இவருடைய மகன்கள் மோகன் குமாரமங்கலம், அவரும் கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்து காங்கிரஸிலே அவர் அமைச்சராக இருந்தவர். மோகன் குமாரமங்கலம் அவர்கள், அவர் வழிவந்த அவருடைய பேரன்கள் ரங்கராஜன் குமாரமங்கலம் ஒன்றிய அரசாங்கத்திலே காங்கிரஸ் பேரியக்கத்திலே இருந்தார். அவரும் ஒன்றிய அமைச்சராக இருந்தார். இப்படி அவருடைய வாரிசுதார்கள் இன்னமும் அவருடைய பேரன் அடுத்த வாரிசு மோகன் குமாரமங்கலமும் சென்ற முறை காங்கிரஸ் சார்பிலே ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டார். ஆக அந்த மணிமண்டபம் திறப்பு விழா காணுகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் வாழ்ந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவரும் இதிலே பங்கேற்க இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அன்றைய தினம் இந்த மணிமண்டபத்திலே கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த மணிமண்டபமானது அமைந்திருக்கக்கூடிய பகுதி சேலத்திலிருந்து மதுரை, கன்னியாகுமரி செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலை பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே செல்லுகின்ற வழியிலே செல்லுகின்ற சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்த மணி மண்டபத்தை காணுகின்ற வகையிலே மிக அழகான முறையிலே இந்த மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ள இந்த மணிமண்டபத்தின் உள்ளே கூட்ட அரங்கமும் சமையல் கூடமும் மேலும் அவருடைய வரலாற்று பணிகளை பறைசாற்றுகின்ற வகையிலே அதற்கான ஏற்பாடுகளும் இந்த மணிமண்டபத்திலே செய்யப்பட இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பீடு எவ்வளோ சொல்லுங்க? இந்த மணிமண்டபத்துடைய மதிப்பீடு ஏறத்தாழ 2,50,00,000 முதலிலே ஒதுக்கப்பட்டது. பின்னர் திருத்திய மதிப்பீடுபடி இது 3,06,00,000 இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த தினம் இந்த கட்டிடம் கட்டுகின்ற பணி முடிவடைந்திருக்கிறது. சுற்றுலா பயணிகள் உள்ள பார்த்துட்டு புதிய போகலாம். ஆமா, பயணிகள், சுற்றுலா பயணிகள் எல்லாரும் மேலும் அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் இதுல திருமண மண்டபம் போன்ற கம்யூனிட்டி ஹால், சமுதாய கூடமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த பகுதி மக்கள் இதில் தங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகளும் தான் நடத்தி கொள்ளுகின்ற விதமாகவும் பிற்காலத்திலே அரசு நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்ளும் விதமாக இது இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்ற முறை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடிகர் விஜய் அவர்கள் நாமக்கல்ல வந்திருந்தார். நாமக்கலுக்கு நடிகர் விஜய் அவர்கள் வந்தபோது திமுக தேர்தல் அறிக்கையிலே சுப்ராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும், அது கட்டப்படவில்லை, அதுக்கான எந்த முகாந்திர பணியும் செய்யவில்லை என்று ஒரு அப்பட்டமான பொய்யை சொன்னார். அவர் சொன்னாரா அல்லது அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் அப்படி எழுதி கொடுத்தார்களோ என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவருடைய பிரச்சாரத்திலே இந்த மண்டபத்தை குறிப்பிட்டு அவர் பேசினார். இது தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிறது. பத்திரிகையாளர் அனைவரும் இதை நீங்கள் பார்க்கிறீர்கள், அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டவாறு மறைந்த ஐயா சுப்ராயனுடைய மணிமண்டபத்தினுடைய வாக்குறுதி என்னாச்சு என்று கேட்டார். அவருக்கு நாங்கள் சொல்வது கட்டியாச்சு, இப்ப திறக்கிறோம் பாருங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த அவர் இங்கு வருவதற்கு முன்பாகவே ஏறத்தாழ இது 90% பணிகள் இங்கு முடிக்கப்பட்டிருந்தது. இப்படி ஒரு பிரதான சாலையிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு மணிமண்டபத்தை கூட அவர் ஆராயாமல் ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது போல் பேசினார். ஆனால் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைப்பார்கள் என்று சொல்வார்கள். அவர் முழு பொய்யை இப்படி பிரதான இடத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மணிமண்டபத்தை அவர் பார்க்காமல் தெரியாமல், ஏனென்றால் அவர் இதே வழியில் சென்றார். அவருடைய கட்சி தோழர்களை கேட்டிருந்தாலும் கூட சொல்லியிருக்கலாம், அவர்களும் சொல்லியிருப்பார்கள். பிரதான இடத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மண்டபம். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் தனது தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒவ்வொன்றையும் செய்து காட்டியிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம்.
எல்லாமே கிளீன் பண்ணிடலாம். இங்கே இருக்குங்க. இல்லை இங்கே கொடுத்துடலாம். இங்கே கொடுத்துடலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே கலெக்டர் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க.